इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् जपान्ते कीर्तयेन् नित्यम् इदं नाम सहस्रकम् जपपूजाद्यदक्तोऽपि पठेन्नाम सहस्रकम् லலிதாசஹஸ்ரநாமத்துல பூர்வ பாகம் 23வது ஸ்லோகம். இதுக்கு முன்னால இந்த சஹஸ்ரநாமத்தை அம்பாளுடைய பிரீத்திக்காக படிக்கணும்னு சொல்லி ஸ்ரீமாதோ பிரீத்தையே தஸ்மாத் அனிஷம் கீர்த்தையே திதம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இந்த சக்கரத்துல எந்த புஷ்பங்கள்னால பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது பில்வபத்ரை சக்கரராஜே யோச்சயே லலிதாம்பிகாம் பத்மைர்வா துளசி பத்ரை ஏபிர்நாம சஹஸ்ரகை அப்படின்னு பில்வபத்திரங்கள்னாலையும் பூஜை பண்ணலாம், துளசி ஜலங்கள்னாலையும் பூஜை பண்ணலாம், தாமரையினாலையும் பூஜை பண்ணலாம். இந்த புஷ்பங்கள் உபயோகிக்கலாம், இது உபயோகப்படாது எனக்கூடியதான் நிர்பந்தம் இல்லை, எதையும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்ன. ஏன்னா இவைகள்லாம் அப்பப்ப மனுஷாளுக்கு வரக்கூடியதான சந்தேகங்கள். அம்பாளுக்கு இதுல பூஜை பண்ணலாமா, அப்படி பூஜை பண்ணலாமா, பண்ணப்படாதாங்க. அதுக்காக முதல்ல சஹஸ்ரநாமத்தை பூஜை பண்ணும் பொழுது எதையும் உபயோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொன்ன. அதற்கு மேல இத பூஜை பண்ணினா சத்ய பிரசாதம் குருதே தத்ர சிம்ஹாசனேஸ்வரி, சத்யா பிரசாதம் குருதே, அப்பொழுதே அம்பாள் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வேண்டியதை அனுகிரகம் பண்றார். சத்ய பிரசாதம் குருதே தத்ர சிம்ஹாசனேஸ்வரி சக்கராதிராஜம் அபியர்ச்ச. அதுக்காக முதல்ல ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணி 2 புஷ்பங்களை போட்டு நமஸ்காரம் பண்ணி ஜப்த்வா பஞ்சதசாட்சரி பஞ்சதசாட்சரி வித்தியை ஜபித்து அதற்கு பிறகு ஜபாந்தே கீர்த்தயேன் நித்யம் இதம் நாம சஹஸ்ரகம், ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு இந்த சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். சரி, ஜபம் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? எல்லாருக்கும் ஜபம் பண்ண முடியுமா? ஏதோ மந்திரத்தை எடுத்துட்டோம், நீங்க சொன்னபடி 1000 ஜபம் பண்ணுங்க, 300 ஜபம் பண்ணுங்க, எண்ணிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஜப பூஜாத்யதக்தோபி பఠேன்னாம சஹஸ்ரகம், ஜபம் பூஜை இவைகள்லாம் பண்ண முடியாத போனாலும் சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். சஹஸ்ரநாமத்தை எப்ப படிக்கணும்? காலமே எழுதி படிச்சு பண்ணுமா, சாப்பிடுறதுக்கு முன்னால படிக்கணுமா, குளிச்சதுமே படிச்சு பண்ணணுமா, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் இல்லை. அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். ஏன்னா இந்த கிரந்தமானது மனுஷாளுடைய எல்லா சந்தேகத்துக்கும் அப்பப்ப வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்காக வந்தது. சோ ஜப பூஜா அத்தியதக்தோபி, ஒருவேளை ஜபம் பண்ண முடியல. ஏன் ஜபம் பண்ண முடியல? சமயம் இல்ல, அர்ஜென்டா வெளியில போகணும், கல்யாணத்துக்கு போகணும், 7 மணிக்கு கல்யாணம் முகூர்த்தம், நீங்க உட்கார்ந்து ஜபம்னு ஆரம்பிச்சா அவ்வளவுதான், அங்கே கல்யாணம் ஆயிடும், அப்புறம் வர முடியும். இது போல சந்தர்ப்பங்கள்ல நாம என்ன பண்றது? பூஜை பண்றதுன்னா பூஜைன்னா ஏதோ சின்னதா இருந்தா பரவாயில்ல, பூஜைன்னு ஆரம்பிச்சோம்னா அது 15 நிமிஷத்துலயும் லகு பூஜை பண்ணலாம், இல்ல 3 மணி நேரத்திலயும் நவஆவரண பூஜை பண்ணலாம். அவ்வளவு தூரம் நம்ம பண்றதுன்னா சமயம் இருக்காது, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் இருக்காது. அப்ப இது எப்ப படிக்கிறது? இப்படிப்பட்டதான சந்தேகங்கள் வந்தா சொல்றார் ஜப பூஜாத்யதக்தோபி, அதை பண்ண முடியாத போனாலும் கவலைப்பட வேண்டாம். பఠேன்னாம சஹஸ்ரகம், இதெல்லாம் நமக்கு சொன்னா டெய்லி முடியலேம்போ. இருந்த போதிலும் அது என்ன சந்தர்ப்பம்ங்கிறது இப்ப சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யம் பார்க்கணும். உபாஸ்திம் பிரதி ஜபாதீனாம் சர்வேஷாம் அங்கத்வாத்
இந்த உபாசனைன்னு சொன்னா உபாசனையில என்னென்ன இருக்கு, ஸ்ரீவித்யோபாசனம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அங்கங்கள் அத முதல்ல சொல்றார். உபாசனைக்கு அங்கங்களானது ஜபம் ஒண்ணு, பூஜை ஒண்ணு, சாஸ்திராம பாராயணம் ஒண்ணு. இந்த மூணு தான் அங்கங்கள். முக்கியமாக என்ன பண்ணணும், தினந்தோறும் காலம் வந்து ஸ்நானம் பண்ணி அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேல புஷ்பங்களை போட்டு நமஸ்காரம் பண்ணி ஏதோ முடிஞ்சதான ஒரு பூஜை பண்ணணும். அதற்கு பிறகு ஜபம் பண்ணணும். அதற்கு பிறகு லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். இவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. இந்த மூணும் பண்ணினா போரும், பேரஸ்ட் மினிமம் இந்த மூணு பண்ணினா போரும் அப்படிங்கிற. அதுல ஜப பூஜா ஜபமும் பூஜையும் பண்ணலன்னா, பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் சாஸ்திரமாவது படிக்கணும். இது வரைக்கும் நம்ம இப்ப சொல்ற உபாஸ்திம் பிரதி ஜபாதீனாம் சர்வேஷாம் அங்கத்வா. உபாசனைக்கு எல்லாமே அங்கங்கள். எது ஜபமும் ஒரு அங்கம், அதே போல பூஜையும் ஒரு அங்கம், சாஸ்திராபாராயணமும் ஒரு அங்கம். அப்படி இருந்த போதிலும் நித்திய கர்மாங்கேஷு யதாசக்தி உபபந்தஸ்ய சித்தாந்த சித்தத்வா. நித்திய கர்மாக்கள் எல்லாத்துக்குமே யதாசக்தி, உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒரே தரம் இவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் படுத்தல. சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேன், காயத்ரி ஜபம் எவ்வளவு பண்ணணும், தினமும் 1000 பண்ணணும். தினமும் 1000 பண்ணணும்னா ரொம்ப நேரமாகும், சிரம சாத்தியம். ஏன்னா இவனுக்கு அவ்வளவு பாபம் இருக்கு, பண்ண விடுமா முடியாது. என்னதான் பண்றது, ஒரு 300 பண்ணுங்க, இல்லைன்னா 100 பண்ணுங்க. 100வது பண்றதுன்னு வச்சுக்கணும். இல்லைன்னா ஒரு 11வது பண்ணுங்க, 27வது அப்படின்னு போயிடுச்சுன்னா அது நித்திய கர்மாவா அப்படியே பண்ணிட்டு விவகாரம் என்னடா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணும். நித்திய கர்மாக்கள்லாம் என்ன, யதாசக்தி நியாயம், மீமாம்சையில் ஒத்துண்ட நியாயம். ஏதாவது அவசியம் தினந்தோறும் பண்ண வேண்டியதான கர்மாக்கள் உண்டோ அந்த கர்மாக்கள் எல்லாம் யதாசக்தி நியாயம் இது யதாசக்தி உபபந்தஸ்ய சித்தாந்த சித்தத்வாத்து. அப்படி சித்தாந்தம் பண்ணி இருக்கிறதுனால அசக்தியா ஜபாத்திய கரணேபி, ஒரு நாளைக்கு சக்தி இல்ல, உடம்பு சரியா இல்ல, வேற ஏதோ முக்கியமான காரியம் இருக்கு, அப்படிப்பட்டதானதுனால காரிய ஜபத்தை பண்ண முடியலன்னாலும் சதுத்தர காலத்வாபாவேபி, ராத்திரி வரைக்கும் ஜபம் பண்ணல சார். ஒரு நாளைக்கு ராத்திரி 8 மணி இருக்கு, காலமுறை ராத்திரி ஜபம் பண்ணணும் நினைச்சிருக்க, ஏதோ காரியம் வந்துட்டே இருக்கு, ஆத்திர ஜனங்கள் வந்துட்டே இருக்கா, ஏதோ சந்தர்ப்பம் இல்ல ஆத்திரையே கல்யாணம் இது போல வந்துருது, என்ன பண்ணுவேன் இன்னைக்கு உட்காந்து மூக்கம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா? ஆகையால் அது போல ஒரு அசக்திய உடம்புல சக்தி இல்லைன்னாலோ இல்ல வேற ஏதாவது காரியக்கிரமம் வந்திருந்த போதிலோ ஜபாத்திய சக்தி அகரணே, அது ஜபம் பண்ணின பிறகுதான் சாஸ்திரம் படிக்கணும், ஜபம் பண்ணல சாஸ்திரம் படிக்கல அப்படின்னு ஆயிடுமா. அதுக்காக என்ன பண்ணிருக்க, ததுத்தர காலத்வா பாவேபி ததுபலட்சித காலத்திய அனபாய. ததுபலட்சித காலம்னு தினந்தோறும் ஜபம் பண்ணின பிறகு பண்ணணும். இன்னைக்கு ஜபம் பண்ண முடியல, ஏதோ ஒரு தினமா 2 தினம் சக்கர மனசுல நினைச்சுட்டு சாஸ்திரம் படிச்சிருக்கோம். தது உபலட்சித காலத்திய அனபாய. உபலட்சித காலம் இதற்கு பிறகு இதை பண்ண வேண்டி இருந்தது, அது பண்ண முடியல, அட்லீஸ்ட் மனசால நினைச்சுட்டு ஒரு தினம் 2 தினம் ஒரு 10 தினம் நினைச்சுட்டு இதை படிங்கோ. அனபாய ஏகபுரோடாச்சாயாம் இஷ்டோ உபாம்சுயாஜவத் நாமசாஸ்திர கீர்த்தனம் கர்த்தவியமேவா இத்தியர்த்தா. இப்ப பௌர்ணமாசி இஷ்டி இருக்கு, அதுல 2 புரோடாசங்கள், ஆக்னேய கபாலம், ஆக்னேய சோமிய கபாலம்னு. இந்த 2 விதமான புரோடாசங்களும் இருக்குமையானால் 2ம் வரிசையாக அதையே கொடுத்துட்டு இருக்கு. முதலாவதுலயும் புரோடாசம் கொடுக்குறேன், 2வதுலயும் புரோடாசம். புரோடாசம் ஒரு பிஸ்கெட்னு வச்சுங்களேன், அது மாதிரி இருக்கும். அப்படி அதையே பண்ணிட்டே இருந்தா தகதி போயிடும். அதனால கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்கணும். அதனால நடுவுல நெய்ய விடுங்க. இந்த உபாம் சுயாஜ மந்தராய ஜதி விஷ்ணுருபாம் சுயத்தவ்யோ ஜாமித்வாய. அஜாமித்வாயானா திகட்டாம இருக்கிறதுக்காக இது 2ம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஒரு யாகத்துல ஒரே ஊராடகம் இருக்கு, அங்க திகட்டுறதுக்கு சான்ஸ் எங்க இருக்கு? அப்ப உபாம்ச யாகமே பண்ண வேண்டாமா? இல்ல இல்ல, திகட்டாதவன ஒரே புராடகம் இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னொரு உபாம்ச யாகம் பண்ணுங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணிருக்கும் பூர்வ மீமாம்சையில. அதே போல ஜபமும் சாஸ்திரம் பாராயணம். ஜபம் இல்லைன்னா அதுக்காக இதுவும் இல்லைன்னு விட்டுக்கூடாது, இதையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஜபம் பண்ண முடியாத போனாலும் அசக்தியா இருந்தாலும் சகல ஸ்மரண மாத்திரேன சாஸ்திரம் பாராயணம் பண்ணணும். இது வரைக்கும். அதனால உபாசத்துக்கு என்ன அங்கம்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஜபம் 1, பூஜை 1, சாஸ்திரம் பாராயணம் 1. இதுதான் உபாசனைக்கு
முக்கியமான அங்கங்கள். சாங்கார்ச்சனே சங்க ஜபே யத் பலம் ததப்னுயாத் உபாசனே ஸ்துதிரன்யாஹ படேதப்யுதயோஹிதா. சாங்கார்ச்சனே முழுமையாக அர்ச்சனம் பண்றத முடியலன்னா, முழுமையாக அர்ச்சனம் பண்ணினா என்ன பலம் வருமோ, முழுமையா அர்ச்சனை நவாவரணம் முழுக்க பண்ணினா என்ன பலமோ. சாங்க ஜபே அங்க பிரத்யங்க சகிதமாக ஜப விதியாக ஜபம் பண்ணினால், நமக்கு தெரியணும் ஜப விதினா என்ன. ஜபத்தை நம்ம சாதாரணமா ஏதோ மந்திரத்தை ஜபிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஏதோ கொடுத்தாரு குரு, சரி உனக்கு அவ்வளவுதானா. இந்த மந்திரத்தை நம்ம சில பரியாயங்கள் ஜபிக்கணும். எத்தனை பரியாயங்கள்? ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு சங்கிய உண்டு. சாதாரணமான சங்கியானது எத்தனை அக்ஷரங்கள் உண்டோ அத்தனை லட்சங்கள். இப்ப பாலா மந்திரத்துல 3 பீஜங்கள் உண்டு, ஆகையால் 3 லட்சம். அதற்கு பிறகு பச்சரிசி மந்திரத்துல 15 அக்ஷரங்கள் உண்டு, அது 15 லட்சம். அதே போலயே மற்ற மந்திரங்கள்ல சண்டி மந்திரம் இருக்கு, அதுக்கு நவாட்சரின்னு பேரு, ஆகையால் நவாட்சரிக்கு 9 மந்திரங்கள், 9 லட்சம் ஜபம் பண்ணும். இப்படின்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தாங்கமாக ஜபவிதினா சாதாரணமாக முதல்ல குரு என்ன சொல்வார், அங்கன்யாசம், அது முதல்ல அங்கன்யாசம், கரன்யாசம், பிரதயன்யாசம் அப்படின்னு 3 நியாசங்களை சொல்லி தியான ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு பிறகு பஞ்சபூஜையை சொல்லி அதுக்கப்புறம் ஜபத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வழக்கம். இது சாதாரணமாக உங்களுக்கு சங்கைக்கு வர்றதுக்காக ஜபம் உங்களுக்கு ஒட்டுறதுக்காக பண்றது. ஆனா இந்த ஜபமானது நமக்கு அந்த மந்திரம் சித்திக்கணுமேயானால், அந்த மந்திரத்துல ஒரு சுவாதந்திரம் நமக்கு வரணுமேயானால் அதற்கு ஜப விதியும் உண்டு. ஜப விதினா சில மந்திரங்கள், குல்லுக்கா மந்திரம், சேது மந்திரம், மகா சேது மந்திரம், இப்படிப்பட்டதான சில மந்திரங்கள்லாம் இருக்கு. நிர்வாண மந்திரம், நிஷ்கீலக மந்திரம், பிராண மந்திரம், சஞ்சீவனி மந்திரம், இப்படிப்பட்டதான சில மந்திரங்கள். அதுக்கப்புறம் தீபினின்னு ஒரு மந்திரம், இதை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் பஞ்சரத்ன மந்திரங்கள்னு சில இருக்கு. அதுக்கப்புறம் விக்னஹர மந்திரங்கள்னு 6 இருக்கு. இவைகள்லாம் நம்ம ஒவ்வொன்றும் 3 தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த அங்கன்யாச கரன்யாசங்களோட சேர்ந்து இந்த மந்திரத்தை பண்ணணும். அதற்கு பிறகு சில மந்திரங்கள், ஒரு 13 மந்திரங்கள் பின்னால சொல்லக்கூடியதான மந்திரங்கள், இதெல்லாம் சேர்த்து ஜப விதின்னு அது இப்ப பார்க்க போறோம் நம்ம இதுல. இப்படிப்பட்டதான மந்திரங்கள் சாங்க ஜபம். ஜபம் பண்றதுன்னா என்னது நமக்கு தெரியணும். முழுமையாக பூஜை பண்றதுன்னு நவாவரண பூஜை பண்றது, முழுமையாக ஜபம் பண்றதுன்னு இப்படி நம்ம ஜபம் பண்றது எப்படின்னு அறிந்து கொள்ளணும். இப்படி சாங்கார்ச்சனே சங்க ஜபே எப்பலம் ததவாப்னுயாது, எந்த பலமானது உங்களுக்கு கிடைக்குமோ, முழுமையாக பூஜை பண்ணினா என்ன பலம் கிடைக்குமோ, முழுமையாக ஜபம் பண்ணினா எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினா என்ன பலம் கிடைக்குமோ, ததவாப்னுயாது, அது இந்த லலிதாசாஸ்திரநாம பாராயணத்தினாலேயே கிடைக்கும். உபாசனே ஸ்துதிரன்யாஹ படேதப்யுதயோஹிதா. உபாசனை பண்ணும் பொழுது தாங்கள் இதை இல்லாமல் திரைலோக்கிய மோகன கவச்சம் இப்படிப்பட்டதானவைகள்லாம் சிலதை நம்ம படிக்கிறோம். அது சில நாள் படிக்காத போனா பரவாயில்லைன்னா நம்ம படிக்கவே மாட்டோமே. சாதாரணமா படிக்க வேண்டியது அவைகள் படிக்காத போனாலும் சாஸ்திரநாமத்தை படிச்சாலே அந்த பலமெல்லாம் வந்துடும். எது முழுமையாக நவாவரணம் பண்ணின என்ன பலமோ, ஜபம் பண்ணினா சாங்கமாக ஜபம் பண்ணினா என்ன பலமோ அந்த பலமான ததவாப்னுயாத். உபாசனே ஸ்துதிரன்யாஹ, இதே போல மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணினாலும் அவைகள் படித்தாலும் என்ன பலம் உண்டோ அந்த பலம் சஹஸ்ரநாமம் படிச்சதுனாலேயே வரும். ஏன் இதை படிச்சால் அவ்வளவு உயர்ந்ததுன்னு அர்த்தம். இதை இப்ப அதுக்கு பாஷ்யம் நம்ம கிமிதம் கீர்த்தனம் சக்தஸ்ய உச்சதே தத சக்தஸ்யவா. சஹஸ்ரநாமம் அவசியம் படிக்கணும்னு சொல்றேல, முடிஞ்ச வாழ்க்கை முடியாத வாழ்க்கை, சக்தி உள்ளவர்களுக்கு சொல்றா சக்தி இல்லாதவர்களுக்கு சொல்றா. நாத்யா நித்திய கர்மத்வாதேவ சக்தம் பிரதிதப்தே. இது நித்திய கர்மான்னு கீழே ஸ்லோகத்துல சொல்லிவிட்டு, நித்திய கர்மானா என்ன அர்த்தம், அவசியம் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். அதனால எனக்கு சக்தி இல்ல சார், முடியல சார், இதெல்லாம் கேட்க முடியுமா? முடியாது. நித்திய கர்மத்வாதேவா சஹஸ்ரநாம பாராயணம்ங்கிறத அவசியமாக பண்ண வேண்டி இருப்பதனால்
சக்தம் பிரதி தத் பிராப்தே, யாரு பண்ண முடியுமோ அவன் அவசியம் பண்ணியாகணும். அப்படி பண்ண முடியலன்னா மறுபடியும் சொல்றது புனக அனுவாத வையத்யா, மறுபடியும் இங்க சொல்றது வேஸ்ட் ஆயிடும். ஏன் சொல்றது சரியில்லை. நான் அசக்தி, யாருக்கு பண்ண முடியலையோ அவன் பண்ண முடியாதோ, ஜபமே பண்ண முடியாதோ சாஸ்திரம் எங்க படிக்க போறான்? ஜபமும் அது ஈஸி, அதையே பண்ணாலும் சாஸ்திரத்தை படிக்க போறானா? நான் அசக்தம் பிரதி விதேர் அப்பியோகாத்து, விதியானது யாரால முடியலையோ அவனால் சொல்லணும். 102 டெம்பரேச்சருக்கு ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுங்கன்னா அப்படி பண்ணினானா லோகசிட்டான். அடுத்த நாள் ஆளே இருக்க மாட்டான்னு ஜபம் பண்றதுக்கு. ஆகையால் உடம்பு சரியா இருக்கிறவன் யாரால முடியுமோ அவனுக்கு தான் சொல்லணும். அசக்தனா இருக்கிறவனுக்கு நீங்க பண்ணும்போது சொல்லி என்ன லாபம்? இல்ல. ஆகையால் அசக்தம் பிரதி விதேரப்பியோகா கிமுத அனுவாதஸ்ய ஆச்சாதானாமர்த்தம் ப்ருவதாம் சக்திஸ்தஹ காரிணே இது நியாயாத் அப்படின்னு மீமாம்சா நியாயம் சொல்றது. ஆச்சாதானாம் ப்ருவதாம் சக்தி யஜதே அப்படிங்கிற இடத்துல தே எனக்குடையதான ஆக்கியாதமானது சோமேன யஜேதா அப்படின்னு சொல்றது பார்த்தல. அந்த ஆக்கியாதமானது யார் சொல்றது? சக்தித்வாத் சக்தத்வாத் அர்த்தத்வாத் அபர்யுதத்வாத். யாருக்கு சக்தி இருக்கோ அவனுக்கு தான் சொல்லு. 90 வயசுல தாத்தாவை போய் நீ யாகம் பண்ணுன்னு சொல்லுமா? 2 வயசு பையனை போய் நீ யாகம் பண்ணுன்னு சொல்லுமா? சொல்ல. யாருக்கு யாரால முடியுமோ அவளுக்கு தான் சொல்றது. ஆகையா அப்படி மற்றவர்கள் சொல்ல முடியாது. அதனால சொல்ற அங்கை சகிதம் சாங்கம். எப்படி? சாங்கார்த்தனே சாங்கஜபே, எல்லா அங்கங்களோட ஆவரண பூஜன சகிதா. அங்கங்கள் பூஜை என்ன? தினந்தோறும் ஆவரண பூஜை. அதுக்கப்புறம் பிரதான தேவதா பூஜனத்தியா, ஆவரணங்கள தேவதைகள்லாம் பூஜை பண்ணி அப்புறம் பிரதான பூஜை. இது சாங்க பூஜை. பண்ண முடியல, தினந்தோறும் பண்ண முடியல, என்ன பண்றது? உத்தியோகத்துல போற வரைக்கும் நினைக்கிறேன் ரிட்டையர் ஆனப்புறம் பண்ணுவோம்ட்டு. ரிட்டையர் ஆனப்புறம் இன்னொரு உத்தியோகம் கிடைச்சிடுத்து, அது முடியல. அதுக்கப்புறம் பண்ணுவோம்னு பார்த்தா 80 வயசு வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கார், நிறைய காசு, அதுக்கப்புறம் உட்கார முடியல. இது தப்புன்னு இல்ல, எதையும் நம்ம சாஸ்திரத்துல தப்புன்னு சொல்லல, படைச்சதான் பண்ணிட்டு இருக்கோம். உத்தியோகம் கொடுக்கலன்னு என்ன பண்ண போறோமா? அப்ப என்ன ஆச்சு? இது போல லௌகிகமான சந்தர்ப்பங்கள் பிடுங்கள் வறுமையானால், நம்மளால பண்ண முடியாதான ஒரு சந்தர்ப்பம் வறுமையானால், அப்பொழுது என்ன பண்றது? வாழ்க்கையில கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. கவலை போகணும்னு ஸ்ரீவித்யை எடுத்து ஸ்ரீவித்யை பண்ண முடியலன்னு கவலைப்பட்டா என்ன அர்த்தம்? கவலை போறதுக்காக மனசு நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே, ஒரு மனுஷன் பரிபூர்ணமான ஒரு பரிஸ்திதியை அடையணும் என்பதற்காகத்தானே நம்ம எடுத்துட்டோம். இதுலயும் ஒரு புதுசா கவலைப்பட்டா என்ன அர்த்தம்? லலிதா சாஸ்திரம் பாட்டு நீங்க சொல்றது புரியலையே ஒருத்தர் கவலைப்படுற, இது என்ன பண்றது? உனக்கு புரியல போல சொல்றேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே பண்ண முடியும். அப்ப திருப்பியும் கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? மனசுல கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காக இவ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால் முழுமையாக பூஜை பண்ண முடியல நம்மளால, ரைட், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுங்க. ஒரு பட்சத்துக்கு 15 நாளைக்கு ஒரு நாள் பண்ணுங்க, இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் பண்ணுங்க. மீதி நாள்ல சாஸ்திரம் பாராயணம் பண்ணினாலே போரும். சாங்க அர்த்தனே ஆவரண பூஜன சகித பிரதான தேவதா பூஜனம். இது அதெல்லாம் என்னதுன்னு. அதுக்கப்புறம் குல்லூகா சேது மகா சேது ஜபசகிதஸ்ய குல்லூகா மந்திரம். இது பீஜாட்சங்கள திரிபுரே பகவதி ஸ்வாஹாங்கிறது குல்லூகா மந்திரம். அதுக்கு பீஜாட்சங்கள்லாம் முன்னால இருக்கு, எல்லாம் சொல்லப்படாது. இந்த மந்திரத்தை ஒரு 7 தரம் சொல்லணும், ஒரு 3 தரம் சொல்லணும். அதுக்கப்புறம் சேது, சேதுங்கிறது பிரணவம். இந்த எல்லா மந்திரத்தையும் மனுஷால எல்லாரையும் தாண்டி விடுறது தாரக மந்திரம். அது என்ன பண்றது? ஓங்கிறது. யோ வேத அதௌஸ்வர புரோக்தோ வேதாந்தேத பிரதிஷ்டிதா அப்படின்னு வேதத்துக்கு முதல்லயும் வேதத்துக்கு பின்னாலையும் சொல்லக்கூடியதான இந்த ஓம் எனக்கூடியதான பிரணவம் இருக்கு. எது அகார உகார மகார துரியங்களாக காணப்படுகிறதோ இதுக்கு சேதுன்னு பேர். இந்த மந்திரத்தை 3 தரம். அதற்கு பிறகு மகா சேது ஸ்ரீவித்யா பிரணவம் ஹரீம். அந்த ஹரீம் எனக்கூடியதான மகா சேது எல்லோராலையும் பண்ணக்கூடியது. புருஷாளாகட்டும் ஸ்திரீகளாகட்டும் எல்லோரும் பண்ணக்கூடியதான மிக உயர்ந்ததான ஒரு மந்திரம் அம்பாளுடைய மந்திரமே. இது அம்பாளுடைய பேரு. லலிதா திரிசதியில ஹரீம் நமஹா ஒரு நாமம். ஹரீம் அந்த ஹரீமை பத்தி இங்க விசேஷமாக லலிதா பாஷ்யத்தை சொல்ல போறோம். அதுல ஹகாரம் ரேபம் ஈகாரம் பிந்து 4 இருக்கு. இந்த ஹகாரமானது ஆகாசம்,
அதே போலயே ரேபமானது நெருப்பு, அதுக்கு போல ஈகாரமானது அது வசதியான ஒரு தத்துவம், காமக்லா ஸ்வரூபம். அது மேல இருக்கிற பிந்துவானது ஜெகத் சிருஷ்டியை காமிக்கிறது அப்படின்னு ஜெகத் சிருஷ்டி சம்ஹாராதிகளை எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான ஒரே பீஜம் வேதாந்தங்கள்ல எதோ வாகிமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அவிஜம் விஜந்தி தத் விஜிக்ஞாசத்வா தத் பிரம்மா அப்படின்னு இவ்வளவு நீளமா சொல்லக்கூடியதான எல்லாவற்றையும் ஒரு கிரீங்காரத்துல அமைச்சு. இது சர்வமும் சர்வ வேதாந்த தத்துவங்களை எல்லாவற்றையும் சுருக்கமாக ஒரு கேப்சூலா பண்ணி கொடுத்தது ஸ்ரீவித்யா. அதோட மட்டுமில்ல, வேதாந்தத்தை கேட்ட பிறகு மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அந்த மனநம் நிதித்தியாசனம் பண்ணுவதற்கு இவனுக்கு பிரதிபந்தகம் இருக்கலாம். அவைகள்லாம் பிராக்டிகலா இவனை பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்ரீவித்யானது. ஆகையால் வேதாந்த அனுபவம் இந்த ஜன்மாவிலேயே உங்களுக்கு அனுபவிக்கணும், அந்த ஸ்வரூபத்தை சாட்சா்காரத்தை பண்ணிக்கொள்ளணும் என்பதற்கு உபயோகப்படக்கூடியதான மேனுவலாக இந்த ஸ்ரீவித்யா அமைஞ்சது. ஆகையால் இது மகாசேது. இப்படி ஜபசகித வித்யா ஜபஸ்யா இன்னும் மீதி எல்லாம் சொல்லலை, அவர் பின்னால சொல்ல போறார். எல்லாம் ஓரிடத்துல சொல்லப்படாது, ஏதோ ரகசியமான விஷயங்கள் அல்லவா. ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், எதையும் விடப்படாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கார், அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கார். சோதர் நீங்க முழுமையாக பார்த்துட்டே இருந்தேனால், ஏன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு கிளாஸுக்கு வரணுங்கிறதுக்காக எப்படி சொல்றேன். அவருடைய ஸ்டைல் சொல் என்ன பண்ணிருக்கார், அங்கெங்கே தனித்தனி. என்ன இது ரகசியம், ரகசியம்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தா ரகசியமா இருந்து போயிடும், யாருக்கும் தெரியாது. அப்ப அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்றது, நேரா சொல்லப்படாதுங்கிறது சாஸ்திரம். எல்லாவற்றையும் நேரா சொல்லப்படாது, குருமுகமா தான் அறியணும்ங்கிறது. குருமுகம் அறியணும்னு குரு எங்கேயோ டெல்லியில இருக்கேன், நான் எங்கேயோ இருக்கேன்னு சொன்னா எப்படி? பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, அவர் பக்கத்துலயே நாம இருக்க முடியுமா, இல்ல நம்ம பக்கத்துலயே அவர் இருக்க முடியும். அவருக்கும் லோகத்துல எங்கேயோ பிறக்கிறா, எங்கேயோ வாழறா, எங்கேயோ போறா. ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்ந்துங்கிறா. கிருஷ்ண பரமாத்மாவுக்கே அப்படித்தான் ஆச்சுன்னு. அப்ப என்னாச்சு, ஒரு இடத்துலயே குரு சாநித்தியம் இருக்கணும்னு பார்க்க முடியாது, இருந்தா ரொம்ப பாக்கியம், ரொம்ப விசேஷம். அப்பப்ப குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ணியா குருவுக்கு தீர்த்தம்னு பேர். அந்த குருவும் அப்படி உயர்ந்தவரா இருக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு இருக்கு. ஆனா விசேஷம் என்னன்னு, அப்படி இருந்தா ரொம்ப உயர்ந்தது. ஆகையால் அவள்கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கணும். அத இந்த புஸ்தகத்துல அங்கங்க சொன்னா தானே, இப்படி குல்லுக்கா சேது மகா சேதுன்னு சொன்னேன். அப்புறம் குரு போய் வேற ஏதாவது இருக்கா இவ்வளவுதானான்னு கேட்பிடோ இல்லையோ, அப்ப குருவுக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு இருக்குன்னே தெரியாது. இது போல ஒரு விவகாரம் இருக்குன்னே தெரியும். ஜபம்னா ஏதோ ஜபம்னு பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். காயத்ரி ஜபத்திலேயே சில மகான்கள் அங்கன்யாச கரன்யாசம் பண்றது இல்ல. ஆனா அதுக்கு என்ன பண்ணும், ஜபமாவது பண்றாளேன்னு சந்தோஷப்படணும். அப்படின்னா இருக்க காலம். ஆனா எல்லாருக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கோடி காட்டினா தானே அதுக்கப்புறம் மீதியும் இருக்கா சார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்காக இவ்வளவு சொல்லியிருக்க. ஜபசகித வித்யா ஜபஸ்யா, அந்த ஜபத்தோட கூடினதான எது, குல்லுகா சேது மகா சேது என மந்திரங்களோட கூடினதான ஜபம். அது எத ஜபம், வித்யா ஜபஸ்யா. வித்யா ஜபம் பஞ்சதசாட்சரி வித்யா ஜபத்தை. நியாசாதேஷ்டா, நியாசங்கள், பகர்மாத்திருகான்யாசம், அந்தர்மாத்திருகான்யாசம், பீடன்யாசம், சக்கரன்யாசம், வாக்தேவதான்யாசம், இத்தனை நியாசங்களும் அந்த நியாசங்கள்லாம் பண்ணினா என்ன பலம் உண்டோ, எத் பலம் ததுத்தேசேனாபி பட்டேதித்யர்த்தா. இந்த பலம் எல்லாம் சஹஸ்ரநாமம் வாச்சாலே வருதே, அவ்வளவு உயர்ந்தது அல்லவா இந்த சஹஸ்ரநாமம் அப்படின்னு நினைச்சுட்டு படிங்க. அயம் பாவா என்ன அர்த்தம், எது நியாச அர்ச்சன ஜப கீர்த்தனேஷு, நியாசங்கள் அர்ச்சனம் பூஜை பண்றதோ ஜபம் பண்றதோ கீர்த்தனங்களோ இவைகள்ல அந்நியதமஸ்ய ஏகத்தேவ கரணே சக்தி, இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண முடியும் சார் இன்னைக்கு இருக்கிற அவைலபிள் டைம். காலம்புறது ஓடணும் 7 மணிக்கு ஆபீஸுக்கு, அங்க நான் சாசனம் பண்ணிட்டு வரேன்னு ஒத்துப்பானே முடியுமா? இங்கேயாவது கவர்மெண்ட் ஆபீஸ் இல்ல பிரைவேட் ஆபீஸ் மேக்சிமம் உத்தியோகத்துல வந்து எடுத்துருவான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. இவன் இல்லைன்னா இன்னொரு உத்தியோகம் அப்படின்னு தைரியத்தோட இருக்கிறவா இருக்கா. இப்ப பேர் பழைய நாள் எல்லாம் உத்தியோகம் பண்ணா ஐயோப்பான் பிராணம் போயிடுதுன்னு நினைச்சுப்பான். இப்ப எல்லாம் இவன் இல்லைன்னா இன்னொருத்தங்க தைரியமா சொல்றான். நமக்கெல்லாம் ஒரு மாதிரி என்ன அந்த லெவல்ல நம்ம பழகல, குழந்தைங்களாம் அப்படி சொல்றான்னு இப்ப இருக்கிறவா. இவன் இல்லைன்னா இன்னொரு உத்தியோகம் அப்படிங்கிறான், யாரோ ஒருத்தர் கொடுக்கறான். அவன் நமக்கு வேதாந்தம் சொல்றான். நம்மளை பறக்க வச்சவன் படி அளக்க மாட்டானா நம்ம கிட்ட சொல்றான். என்னடா விவகாரம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா அவ பேசுறது பார்த்தாலே நம்ம வேதாந்தம் வாஸ்து புஸ்தகத்துல இருக்கு, அவனுக்கு அனுபவம் வந்துட்டோ நன்னதான் இருக்கு, கேட்கறதுக்கு நன்னதான் இருக்கு. ஆனா
இது போல ராஜா கிட்ட பழைய நாள்ல ராஜா கிட்ட இருந்துட்டு இருந்தா ராஜசேவா மனுஷியானாம் அசிஜாராவலேகனம். ராஜசேவை பண்ணினோமையானால் அது எப்படின்னா அந்த கத்தி கூறா இருக்காத நாக்களை தேய்ச்சி பார்த்துக்கிறதா. அசிதாராவலேகனம் பஞ்சானன பரிஷ்வங்கா. இந்த சிம்மத்தை ஆலிங்கனம் பண்ணினா போலையா அது கொஞ்சம் விட்டு என்ன பண்ணும் ஞாபகம் இல்ல. வியாழி வதன சும்பனம் பெண் பாம்பை முத்தம் இட்டுக்கிறா போல. அது என்ன பாம்புல வேற பெண் பாம்பு ஆண் பாம்பு இருக்க லோகம் எழுதின வர கேட்கணும் எனக்கு தெரியாது. ஏன்னா கவர்மெண்ட் சர்வீஸ் இந்த ராஜ சேவையானது அவ்வளவு கஷ்டம்னு சொல்றதுக்கா. அப்படி அது கொஞ்சம் லேட்டானாலே கஷ்டமே. நீங்க வந்து ஜபம் பண்றது ஹோமம் பண்றது இது பண்றதுன்னு ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு கேட்ட இந்த நாள்ல ஞாச அர்ச்சன ஜப கீர்த்தனேஷு இந்த நாள்ல அந்நியதமஸ்ய ஏகஸ்யைவ கரணே சக்தி. இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும், இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணுதான் முடியும் என்று நினைத்தால் அதான் நியாயதா விகல்பே பிராப்தே. அப்ப என்னாச்சு, ஏதாவது உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அது பண்ணுங்க. இந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணினா போறோம். அப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமே அப்படின்னு நாள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன அவனர் அது அப்பவாதையன கீர்த்தனமேவ விதீயதே. அப்படி இல்லப்பா, அந்த நாள்ல ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்னா எதை எடுத்துக்கணும், சாஸ்நாம கீர்த்தனத்தை எடுத்துக்கணும். ஏன் தேன எதி தத்ராய தீட்சிதானாம் சாம் விபதிஷ்டேதே சோமம் உபபஜ்ய விஸ்வஜிதாய ஜேதா இத்யத்ர. இப்ப எனக்கு ஒரு சத்திரம் ஆரம்பிச்சுட்டான். சத்திர யாகம்னா 12 நாளுக்கு மேல பண்ண வேண்டியதான யாகத்துக்கு சத்திர யாகம்னு பேர். அது வரைக்கும் ஏகாகம் ஜகம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. 12 நாள் வரைக்கும் பண்ற யாகம்னா அதுக்கு சாதாரண யாகங்கள் பேர். 12 நாளா அதுக்கு மேல பண்ணக்கூடியதான யாகம் அப்படி வந்து அதுக்கு சத்திரம்னு பேரு. இப்படி சத்திர யாகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிவிட்டான் சார். தீர்மானம் பண்ணினா அதுக்காக தீட்சையும் கட்டிண்டான். தீட்சிதான தீட்சின்னு ஒரு இஷ்டி முதல் நாள ஒரு பங்கன். அதுல என்ன பண்ணுவா, இது சதனம் பண்ணுவா இந்த எஜமானம் அப்படின்னு தேவதைகளுக்கு தெரிவிக்கிறது. தீட்சா அதுக்காக அதையும் சொல்லியாச்சு, பண்ணியாச்சு. ஒரு 4-5 நாள் ஆனப்புறம் இவரால முடியல. என்ன பண்றது, ஏதோ சந்தர்ப்பம் முடியல. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு எதி சத்ராய தீட்சிதானாம் சாமி உபதிஷ்டே சாமி உத்திஷ்டாசே. பாதி பண்ணி, சாமின்னா பாதின்னு அர்த்தம். யாருக்கும் ஒரு சுவாமின்னு பேரு, அவர் சாமிங்கிற அதெல்லாம் கிடையாது. சாமிங்கிறது பேர் இல்லைங்க. சுவாமி சாமின்னா பாதின்னு அர்த்தம். பாதி முடிச்சதுமே என்ன பண்றது, பண்ண முடியல. சோமம் அப்ப பஜ்யா விஸ்வஜிதா ஜெயதா. அந்த சோமத்தை எடுத்து அதை பிரிச்சு விஸ்வஜித் யாகத்தை பண்ணி விடுங்க. விஸ்வஜித் யாகம் பண்ணின அதை பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணி இருந்த போதிலும் அதை பண்ண முடியலன்னா விஸ்வஜித் யாகம் அதை பண்ணினா அதை பண்ணினா போல பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத்தியத்திர சத்ராபாவே, சத்திரம் இல்லாத போனால் விஹித விஸ்வஜித் யாகவது அந்த விஸ்வஜித் யாகம் அதை பண்ணினா போறோம் எப்படி பிரதிநிதித்துவம். பரந்து வசனபலா பூஜாதி பலம் அப்படி. அப்ப என்ன ஆகும், சத்திரயாகம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணேன், விஸ்வஜித் யாகம் பண்ணினேன். விஸ்வஜித் யாகம் தான் பண்ண முடிஞ்சது. ஒரு 4 நாள் பண்ணல, அதுக்கப்புறம் முடியல, விஸ்வஜித் யாகம் பண்ணினேன். இப்ப என்ன சார் பலம் உங்களுக்கு, விஸ்வஜித் யாக பலம் தான் வரும், சத்திரயாக பலம் வராது. ஆனா இங்க எப்படின்னா இங்க அப்படி இல்ல. வசன பலா பூஜாதி பலம் அப்படி. பூஜை பண்ணணும்னு நினைச்சேன், ஜபம் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில என்ன ஆச்சுன்னு உங்களால இன்னைக்கு சாஸ்நாமம் தான் படிக்க முடிஞ்சது. ஆனா பூஜை பண்ணின பலமோ ஞாபகம் பண்ணின பலமோ ஜபம் பண்ணின பலமோ சாஸ்நாமம் படிச்சின பலமோ வந்துடும். பரந்து வசன பலா பூஜாதி பலமபி. ஆகையால் காலம்பரம் எழுந்து டெய்லி அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டியது, சாஸ்நாமம் மட்டும் படிக்க வேண்டியது. ஜனங்களுக்கு ஏதாவது வழி சொன்னோம்னா எது குறுக்க வழி இருக்கோ அதுதான் பாக்குறாளே தவிர எது நியாயமா பண்ண முடியுமோ அது பார்க்க மாட்டா. ஆனா இது என்ன சொல்றது, ஒருவேளை முடியலன்னா அசக்தமா இருந்தா அது பண்ணுங்க அப்படி. விஸ்வஜிதஸ்து சத்திர பலம், விஸ்வஜித் யாகத்துக்கு சத்திர பலம் இல்லை. ஏன், மானாபாவா. அங்க பிரமாணம் இல்லை, இங்க பிரமாணம் இருக்கு. இங்க சுவாசனே ஸ்துதிரன்யா பட்டேத் அபியுதயோஹித சாங்கார்த்தனே சாங்கஜபே யத் பலம் ததவாப்னுயாத். முழுமையாக இவைகள் எல்லாம் பண்ணினா என்ன பலம் உண்டோ அந்த பலம் சாஸ்நாமத்தை படிப்பதனாலேயே வருது என்றதான வச்சனம் இருக்கிறதுனால இப்படி அர்த்தம் சொல்றோம். மீமாம்சையில வேதத்துல அந்த வச்சனம் இல்ல. ஆகையால் சத்திரயாகம் பண்ணினா தான் சத்திரயாக பலம். விசுத்தி தியாகம் பண்ணின இடையானால் சத்திரயாகம் பாதியில விட்டு விட்டு
முடியலேங்கிறது. விசுதி தியாகம் பண்ணினா விசுதி தியாகம் பலம் தான் வருமே தவிர பரத்தலான பலம் வருமே தவிர சத்ரயாக பலம் வராது. இதானியும் உபாசனாம் பிரதி, இப்பொழுது உபாசனைக்கு அவைக்கு பிரதி அவைகல்பிகம் அங்கத்துவம் கீர்த்தனத்யா. கீர்த்தனம் வந்து விகல்பம் இல்ல, டெய்லி யூ மஸ்ட் டூ. இதுக்கு இதுவோ அதுவோ அப்படின்னு ஜபமோ நவாவரண பூஜையோ அவைகள் டெய்லி பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் இல்ல. ஆனா இது மட்டும் அவசியம் பண்ணியாகணும். அவைகல்பிகம் அங்கத்துவம் கீர்த்தனத்தை உபாசனே சப்தம்யா தத்ர ஜயான் ஜுஹுயாத் இத்யத்ரேவ அங்கித்வ போதா. தத்ர ஜயான் ஜுஹுயாத்னர் தத்ர அங்கே ஜயான் ஜயாதி ஹோமத்தை, ஜெயாதி ஹோமம்னு எதிர்வேதத்துல சொல்லிருக்கு. எந்த ஹோமம் பண்ணினாலும் ஜெயாதி ஹோமம் பண்ணணும். இந்த ஜெயாதி ஹோமம் ரொம்ப பெருசு. கணபதி ஹோமம் ரொம்ப 5 நிமிஷத்துல ஆயிடும். பின்னால ஜெயாதி ஹோமங்கள் 15 நிமிஷம். என்ன வாத்தியார் ஒவ்வொன்றும் கந்தர்வாய்ப்பா கந்தர்வே சேதனமா என்னவோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. என்ன சார் சீக்கிரமா முடிக்க முடியாதா? சீக்கிரமா மெயின் ஹோமத்தை முடிச்சிருவேன் சுவாமி, இது அவசியம் பண்ணி ஆகணும். இதை பண்ணினாதான் பலம்ங்கிறார் அவர். ஆகையால் தத்ர ஜயான் ஜுஹுயாத்ங்கிற தத்ராங்கிற சப்தமி இருக்கு. அது என்ன சொல்றது? அந்த ஜயாதி ஹோமங்களுக்கு அங்கியாக இன்னொன்னு இருக்குன்னு சொல்றது. அதான் இது அங்கித்வ போதா. அது அங்கத்தேன இதரேஷாம், இதுக்கு அங்கமாக இருப்பதனால் இதரேஷாம் திரைலோக்கிய மோகன கவச்சாதி ரூபானாம் ஸ்தோத்ரானாம். சில சமயத்துல திரைலோக்கிய மோகன கவச்சம் படுவோம், ஆரியா சதகம் படிப்போம். இவைகள்லாம் டெய்லி படிச்சுன்றதோ ஒரு நாள் படிக்க முடியல, கவலைப்படாதீங்க. சாஸ்திரம் வாசிச்சாலே அவைகள்லாம் வாசிச்சவர். நான் எண்ணிக்கையே படிக்கிறது இல்லையே சார், நான் அவனை பத்தி பேசல. டெய்லி படிக்கிறவனுக்கு ஒரு நாள் படிக்கலன்னா அது ஒன்றும் விட்டு போறது தப்பு இல்ல. ஆனா அந்த பலமும் வருது இதுல. ஸ்தோத்ரானாம் பாட்டே அபியுதய பலே விசேஷ, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பலம் உள்ளது. அபாட்டேதோ அவைகள் படிக்கலன்னா அங்கன்யூனத்துவ கிருதோ தோஷா, ஏதோ குறைச்சலாயிடுது தப்பு அப்படின்னு தோஷம் இல்லை. தேன தேஷாம் கிரத்வங்க போதகானாம், அந்த செயல் பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக செய்யக்கூடியதான தத்தத் பிரகரணஸ்தவச்சனானாம், அங்காங்கு சொன்னதான நியாச பிரகரணத்துல சொன்னது, பூஜா பிரகரணத்துல சொன்னது, கீர்த்தன பிரகரணத்துல சொன்னது, இவைகள்லாம் விகல்பே பரிவசாயகம் இதம் வாக்கியம். ஆகையால் இதுதான் பண்ணணும். தேன ஷோடசி கிரகவது இதரேஷாம் அங்கத்துவம். ஷோடசி கிரகவது யாகத்துல ஷோடசின்னு ஒண்ணு. ஷோடசின்னு ஏதோ மந்திரம் நினைக்கவிட, ஒரு பாத்திரத்துக்கு பேர். ஏன் சார் இப்படி பேர் சொன்ன 1 2 3 4 பஞ்சதசி ஷோடசி அப்படியா? அதுவும் கிடையாது. ஏனோ அதுக்கு ஒரு ஷோடசின்னு பேர் வச்சிருக்க. அந்த பாத்திரம் ஒரு மரத்தினால செய்யப்பட்டதான பாத்திரத்துக்கு ஷோடசி. இது என்ன அதராத்திரே ஷோடசனங்கிருநாதி அப்படின்னு. அதிராத்திர யாகத்துல 16வது ஷோடசிங்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிறான்னு அதுல சோமரசத்தை விட்டு பகவானுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம். வேற அந்த சோமரசத்தை விட்டு அதை ஹோமம் பண்றான். நாதிராத்திரே ஷோடசனங்கிற இன்னொரு வாக்கு அதிராத்திர ஷோடசி எடுத்துக்காதேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஷோடசி பாத்திரம் இல்லாத போனாலும் அதை நீங்க ஷோடசி பாத்திரத்துல ஹோமம் பண்ணாத போனாலும் யாகம் கம்ப்ளீட். யாகத்துக்கு என்ன வேணுமோ அத்தனை பலமும் வந்தார். ஆனா இத ஷோடசி பாத்திரத்துல எடுத்து அதுலயும் ஹோமம் பண்ணிடனா பிளஸ் இன்னும் ஜாஸ்தி. அவ்வளவு புடவை எந்த கடையில வாங்கினா ஒன்னேதான். ஆனா இன்னொரு கடையில வாங்கினா அவன் அதுக்கு மேல பிரவுன் பேப்பர் கவரு, அது மேல ஒரு கவரு, அதுக்கப்புறம் ஒரு கட்டை பை இதெல்லாம் கொடுக்கறான்னா நம்ம அங்கேத்தானே போறோம். இங்கேயும் படம்னா அங்கேயும் படம் ஒரே படம் தான் சார், ஒரே இதுதான். இருந்தாலும் அவன் மேல சில பதார்த்தங்கள் கொடுக்குறான். அதோட நீங்க வந்ததுமே வாங்கன்னு உட்கார வச்சு ஒரு கூல் ட்ரிங்க் கொடுத்தீங்க. இது வரைக்கும் கூல் ட்ரிங்கே சாப்பிடல வாழ்க்கையில. அவன் கொடுக்குறாங்கிறது அந்த கடையில போய் வெளியில இருக்க ஒரு துளசி அடிச்சிடறோம். உங்க முழுக்க துளசியா இருக்கு அது கொடுக்குறான்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ மனுஷா. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு, புதுசா இல்ல. அதான் தேன ஷோடசி கிரகவது இதரேஷாம் அங்கத்துவம் நவலட்ச பிரஜப்தாபி தஸ்ய வித்யா ந சித்யதி. ஒழுங்கா ஜபம் பண்ணலைன்னா 9 லட்சம் பண்ணினாலும் அவனுக்கு வித்யை சித்திக்கலையே அப்படின்னார். இத்தியாதிதா தத்தத் பிரகரணஸ்த வாக்கியேஷு, அந்தந்த பிரகரணத்தோட வாக்கியங்களுக்கு சித்தி பதம் தத்தத் பாடஜன்ய அபியுதய விசிஷ்ட வித்யாபலம் அபரம். அதனால அந்தந்தோட படிச்சு பண்ணினா அதனுடைய வித்யாபலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்றதுக்கே தவிர
நீங்க வெறுமனே இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை படிச்சு ஜபம் பண்ணினாலே போரும் அப்படிங்கிற சொன்னார். சங்கார்ச்சனே சங்க பலே ஜபே யத்பலம் ததவாப்னுயாத் உபாசனே ஸ்துதிரன்யாஹ படேதப்யுதயோஹிதஹ. இங்கெல்லாம் நம்ம ஏதோ ஸ்தோத்திரம் சொல்றதுன்னு இல்லாமல் பூர்வமீமாம்சா சாஸ்திரத்துல யாக்ஞிக பிரக்கிரியையில எப்படி இருக்கோ அதே தான் இங்க எடுத்துன்னு வந்திருக்கோம். உபாசனை நம்ம இஷ்டமா ஏதோ சொல்லல, இங்க சொன்னது வாக்தேவிகள் யஜ்யத்துல என்ன இருக்கோ அதே தான் நமக்கு இங்க வேண்டியதாக உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கோம். அவைகளை அங்கங்க சொல்லிட்டு இருக்கார். இதம் நாம சஹஸ்ரந்தோ கீர்த்தயன் நித்ய கர்மவத் சக்கரராஜார்ச்சனம் தேவ்யா ஜபா நாம்னாம் ச கீர்த்தனம். சில பேர் சக்கரார்ச்சனம் தேவ்யா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம் அப்படி படிக்கிறார். தெரியாது, அவளுக்கு அர்த்தம் தெரியாது. காமே ஜபத்த மாங்கல்யா சூத்திரசோபித கந்தர் என்ன பண்றது அவளை? அப்பதான் ராகம் வருதுன்னு எங்க பிரிக்கப்படாதோ மாங்கல்ய சூத்திரத்தை நடுவுல கட் பண்ணலாமா? காமே ஜமத்த மாங்கல்யா சூத்திரசோபிதன் அப்படின்னு படிக்கிறார். அவளை தப்பு அட்லீஸ்ட் இதை படிக்கிறாளேங்கிறதுக்காக அவளுக்கு நமஸ்காரம் பண்ணும். ஆனா அம்மாக்கு அவளுக்கு சொல்லணும், அம்மா அடுத்தது இருந்து படிக்கிறப்ப காமே ஜபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரான்னு படிங்க அப்படின்னு சொல்லு. கோவிச்சுக்கூட கோவிச்சுட்டாலும் அப்புறம் உங்களுக்கும் மகாகாலனுக்கும் என்ன வித்தியாசம்? கோபம் வரப்படாது, ஆனா நம்ம திருத்தி கொடுக்கணும். அதே போல இங்கேயும் சக்கரராஜார்ச்சனம் தேவ்யாஹா ஜபோ நாம்னாம் ச கீர்த்தனம் அப்படி படிக்காதீங்க. சக்கரராஜார்ச்சனம் தேவ்யா ஜபா நாம்னாம் ச கீர்த்தனம் அப்படி படிக்கணும். பாக்கியம் பார்க்கறப்ப புரியும். இதந்து தாதிருஷமங்கம் அப்படிப்பட்டதான அங்கம் இல்லை. கிந்து அபிது நித்திய கர்மவத்து சந்தியாவந்தனவத்து. சந்தியாவந்தனம் எப்படி டெய்லி பண்ணுமோ அதே போல லலிதா சஹஸ்ரநாமத்தை டெய்லி படிக்கணும். எப்ப? காலமையோ மத்தியானமோ ராத்திரியோ ஆகாரத்துக்கு முன்னாலேயோ ஆகாரத்துக்கு பின்னாலேயோ எப்பாது. ராத்திரி படுத்துட்ட பேருன்னு சொல்லாதுங்க, படுத்துட்ட பேரு அடுத்த நாள் வந்துடும். என்ன எப்பவாவது படிக்கலாம், இதுக்கு ஒண்ணு நிர்பந்தம் இல்லை. ஆனா டெய்லி பண்ணி ஆகணும், அவ்வளவு. ஸ்வாபாவிக பிரதியோகிக விகல்ப அசகத்துவ மாத்திரார்த்தகா அயம் வதிஹி. இது ஒன்னும் புரியலையே கிட்ட. சந்தியாவந்தனவத் அப்படின்னு சொல்லியோ கீர்த்தைய நித்திய கர்மவத். அந்த வத்துங்கிற இடத்துல இருக்கிற வத்திங்கிறது என்ன? சுவாபாவிகமாக சுவாபாவிக பிரதியோக விகல்ப அசகத்துவம். ஒரு நாளைக்கு பண்ணினா பண்ணுவேன், நாளைக்கு பண்ணாத போனா பண்ணுவோம். இன்னைக்கு ஜபம், நாளைக்கு ஒருத்தர் சொல்றார் ஒரு நாளைக்கு சஹஸ்ரநாமம், ஒரு நாளைக்கு திருச்சதி, ஒரு நாளைக்கு அஷ்டோத்தரம், ஒரு நாளைக்கு ஜபம், இன்னொரு நாளைக்கு 2 புஷ்பம் போடுறது, 3வது நாள் டாட்டா சொல்லிட்டு சும்மா இருக்கு ரெஸ்ட் அம்பாளுக்கு. அப்படி இல்லை. இது எது பண்றேன் வச்சியோ சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். சந்தியாவந்தனம் எப்படி டெய்லி பண்ணுவோம் அதே போல இது பண்ணணும். அதனால விகல்பத்துக்கு இடம் இல்லாம இருக்குன்னு சொல்றதுக்காகத்தான் வதி பிரத்யம். ததச்ச சம்யோக பிருதத்வ நியாயேன கீர்த்தனம் கிரத்வர்த்த புருஷார்த்த உபயரூபம். இது சொன்னதுனாலேயே சம்யோக பிருதத்வ நியாயம்னு பேர். ஒரு செயல் 2 செயல்களுக்கு, ஒரு செயல் 2 பலன்களுக்கு காரணமா இருக்குமேயானால் அதுக்கு சம்யோக பிரதத்துவம்னு பேர். ஒரு செயல் ஆனா 2 பலன்களை அளிக்க உள்ளது, அப்படி இருந்தா சம்யோக பிரதத்துவம்னு பேர். அது ஒரு மீமாம்சா நியாயம். 1000 நியாயங்கள் இருக்கு. நமக்கு தெரியவே என்னைக்கும் கட்டப்படப்படாது, தெரியும். அப்படியும் கேட்டுட்டே இருந்தா சாஸ்திரம் கேட்டுட்டே இருந்தா அப்புறம் மீமாம்சை வரும். இது என்ன அர்த்தம்? காதிரோயோ போபவதி அப்படின்னு கருங்காலி மரத்தினால யூபம் பண்ணணும். இது யாகத்துக்கு யூபம் பண்ணணும்னா யூபம் எதுக்கு? ஆடை கட்டுறதுக்கு. அந்த ஆடு எதுக்கு? ஆடு ஏன் கட்டணும்? பகவானுக்கு கொடுக்கறதுக்கா. இப்ப யூபத்தை பண்ணணும். அந்த யூபம்னா அதுக்கு ஒரு கட்டை. அந்த கட்டை எதனால பண்றது? தூணாட்டம் நடணும். அது எதனால பண்றது? காதிரோ யூபோ பவதி, காதிர மரத்தினால பண்ணணும். இந்த காதிர மரத்தினால யூபம் பண்ணினா அது என்ன லாபம்? கிராப்தவர்த்தம். அந்த யாகமானது பூர்த்தி ஆறதுக்காக. இப்ப காதிரம் இரியகாமத்யா அப்படின்னு வேற சொல்றது இன்னொரு வாக்கியம். ஒரு மனுஷனுக்கு பலம் வேணும் என்று நினைக்கானையானால் அவன் கருங்காலி மரத்தினால யூபத்தை பண்ணணும். சார் முதல்ல யூபத்தை பண்ணு கருங்காலி மரத்தினால தான் சொல்லிருக்கேள். இப்ப வேணும் இது வேணும்னா கருங்காலி மரத்துல பண்ணுங்கோங்கிறேள். நன்னா இருக்க ஒரே மாதிரி எதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் எல்லாருமே இன்னொருத்தன் வேற மரத்துல பிரத்யேக மரத்திலையும் வேற ஏதோ அத்தி மரத்திலையும் பண்றவனா இருந்தால் உனக்கு இந்த
பலம் வேணுமோ இல்லையா, அப்ப கருங்காலி மரத்துல பண்ணு அப்படின்னு சொன்னா நியாயமா இருக்கு. நீங்க சொல்லாத போனாலும் நான் கருங்காலி மரத்துல தான் பண்ண போறேன், நீங்க அப்படித்தானே சொல்லிருக்கேன், வேதம் அப்படித்தானே சொல்றது. இப்ப கருங்காலி மரத்தினாலதான் யோகம் பண்ணணும்னு சொல்லி இருக்கிற காலத்துல வீரியம் வேணும், சரீர பலம் வேணும் என்று நினைக்கிறவன் கருங்காலி மரத்தினாலேயே பண்ணுங்கன்னு சொன்னதுனால என்ன தாற்பயம்? எல்லோரும் கருங்காலி மரத்தினால்தான் பண்றா, அது கிரத்வர்த்தம். கிரத்வர்த்தம்னா யஜ்யம் பூர்த்தி ஆறதுக்காக. இவனுக்கு வேற அடிஷனலா ஒரு ஆசை வந்திருக்கு. எதனால வந்திருக்க? எனக்கு பலம் வேணும், இதை யாகம் பண்ணினா ஸ்வர்க்கம் வருது, அது எப்போ மரணானந்தரம் வருது. இப்ப விடுங்க, நம்ம இப்ப பலம் வேணும், சரீரம் குண்டாகணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், அப்படின்னு பலவானா இருக்கணும்னு நினைச்சா அப்ப காதிரம் வீரிய காமத்தியா, அவன வீரிய காமனா இருக்கிறவனுக்கு கருங்காலி மரத்துல பண்ணுங்க. முன்னாலேயும் அதானே சங்கல்பத்துல நிச்சா. இவன் எனக்கு பலம் வேணும் என்று நினைச்சு பண்ணினானேயானால் அதே காதிரமானது பலத்தை கொடுக்கிறது. இவன் நினைக்கலைன்னா சொர்க்கத்தை கொடுக்கிறது. வெறும் இருந்தா சொர்க்கத்தை மட்டும் கொடுக்கும். இவனுக்கு வீரியமும் வேணும்னு நினைச்சா சகமும் கொடுக்கும், வீரியமும் கொடுக்கும். ரெண்டும் கொடுக்க வல்லமை உள்ளது இந்த காதிரம். இது சம்யோக புருஷத்துவம். சம்யோகம் பல சம்யோகம். ஒரே காதிர மரமானது இரண்டு பலங்களை கொடுப்பதனால் சம்யோக புருஷத்துவ நியாயம் அப்படின்னு. இது ஒன்றும் புரியல சார், லோகத்துல ஒண்ணும் இல்லாத நீங்க சொன்னா என்ன? இது இந்த நெல் எல்லாம் இருக்கு பார்த்தா, அந்த நெல்லை குத்தணும், அரிசி ஆக்கணும்னு பழைய நாள்ல என்ன பண்ணுவான், உரலை வச்சு உலக்கையால ஒரு பாட்டு பாடிட்டே குத்து. இப்ப அந்த பாட்டெல்லாம் மறந்து போயிடுச்சு, இல்ல கிராமாந்தரத்திலேயே குத்துறது இல்ல. ஸ்ரீரங்கம் உலக்கைன்னு சொல்லுவான். அது பழைய ஒரு 50 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது ரகசியம். அந்த ஸ்ரீரங்கம் உலக்கைன்னு என்ன, குத்திட்டே இருப்பாங்க. இல்ல பக்கத்துல ஒரு அம்மா இதை புடிய வந்துடும் வரையும்பா, அது நிறுத்தப்படாது. அதுக்கு விளக்கை கொடுத்துருவேன், அந்த அம்மா அடிச்சுட்டே இருக்கும். என்ன ஆச்சுன்னு, இந்த அம்மா போனா வரமாட்டா, வேற யாராவது பிடிச்சி அந்த விளக்கை கொடுத்தாதான். ஒவ்வொருத்தருக்கும் என்ன நிறுத்தவும் கூடாது, விட்டுட்டே இருக்கணும். தெரியாம நம்ம வாங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி ஸ்ரீரங்க விளக்கை என்ன மாட்டு பொண்ணு சொல்ல உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த ஆத்துல ஸ்ரீரங்க விளக்கை மாதிரி வேலை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்பா. அந்த மாமியார் கேட்டே இருப்பான், நானும் ஒரு நாள் மாட்டு பண்ணி பண்ணினேன் இல்லையோ, நீ மாமியார் 6 வரைக்கும் பண்ணும்பா. இது எல்லாம் பொண்ணா பெற்றிருக்கு. எங்க இந்த விவகாரம் முழுக்க இல்ல பேர் கஷ்டப்படுறவா கஷ்டப்பட்டுட்டே இருக்கா வாழ்க்கையில, இது விடுங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் என்னாச்சு, மிஷின் வந்து இந்த நெல்லை கொண்டு வந்து மிஷன்ல விட்டுரும். மிஷன்ல விட்ட பிறகு என்ன ஆகுது தெரியுமா, நான் ஒரு பக்கத்துல எல்லாம் அரிசி வந்துடும், ஒரு பக்கத்துல உமி வரும். இப்ப உங்களுக்கு இஷ்டமா இருந்தா உமியை எடுத்துக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா அங்கேயும் விட்டு நீங்க பாட்டுக்கு அரிசி எடுத்து, நீங்க அரிசிக்காகத்தானே மில்ல போட்டு, மில்லுல போட்டதுமே அரிசி வந்தது, அரிசியை வாங்க நீங்க எடுத்துன்னு போயிட்டு. ஒருவேளை உங்க அதுல 4 பசுமாடு இருக்கு, அதுக்கு உபயோகப்படணும், உமையும் எடுத்துக்கலாம். உமி எடுத்துன்னா அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான், அவன் மிஷனுக்கு அந்த சார்ஜ் பழச்சி கொடுக்கறதுக்காக தான் சார்ஜ். உங்களுக்கு வேணும்னா உமியை எடுத்துக்கலாம், உமி வேண்டாம்னா அரிசி மட்டும் வரும். இதான் சம்யோக பிரதத்துவத்தை திரட்டான். வேணுங்கிறவனுக்கு 2, வேணாங்கிறவனுக்கு 1. தத்துவம் மட்டும் வேணும்னா அது வரும், தத்துவமும் வேணும், புருஷார்த்தமும் வேணும், அடிஷனல் பெனிஃபிட் வேணும்னா அதனாலேயே அடையலாம். அது மாதிரி கிந்து ததஸ்த சம்யோக பிரதக்த நியாயேன கீர்த்தனம் கிரத்வர்த்த புருஷார்த்த உபயரூபம் இது மந்தவ்யம். ஆகையால் இந்த பாஷ்யத்துக்கு சொல்லணும்னா 4-5 சாஸ்திரங்கள்ல சமானாதிகமான பிரஜை இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு கஷ்டமா எழுதின பாஷ்யங்கள்லயே சில பாஷ்யங்கள் ரொம்ப கஷ்டம். முகூர்த்த சிந்தாமணின்னு ஒரு ஜோதக கிரந்தம், அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுவும் இப்படித்தான், மீமாம்ச வாசியாதான் ஜோசியம் புரியும் என்ன விவகாரம்னு அவர் அப்படி வியாக்கியானம் பண்ணி விட்டார். என்ன பண்றது, இவரே கணேச சாஸ்திரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது என்ன, கத்யோதம்னு பேர். கத்யோதம்னா மினுமுனு பூச்சுன்னு அர்த்தம். அந்த கணபதி அவ்வளவு பெரியவர், அவருக்கு வியாக்கியானம் நான் பண்ணினேன், இதோட மினுமுனு பூச்சியாவது இருக்குது நாங்க வியாக்கியானங்கிறார் அவரு. அது மாதிரி சில வியாக்கியானங்கள் கஷ்டமானது நம்ம விட்டுலாம, ரொம்ப ரகசியமான விஷயம். அதனால ததஸ்த சம்யோக பிரதக்த நியாயேன கீர்த்தனம் கிரத்வர்த்த புருஷார்த்த உபயரூபம் இது மந்தவ்யம். அர்ச்சனாதி பிராய பாடேனாபி உபாசனாங்கத்வமேவ திரடயதி. அர்ச்சனம்னு சொன்னதுனாலேயே 2-3 தினம் முன்னாலே சாங்கார்ச்சனே சங்கஜபே போன ஸ்லோகத்துல, அதுக்கு முன்னால அர்ச்சையே பரமேஸ்வரியும், இந்த இடத்துல சக்கரரா
அர்ச்சனமர்த்தனும் பல முறைகள் சொல்லிக் கொண்டிருக்கார் இல்லையா? பிராயபாட்டேனாபி உபாசனாங்கத்வதேவ திருடயதி. இந்த பிராயபாடம் ஆனந்தமய அதிகரணத்துல பார்த்திருக்கோம். அதான் விசேஷமா இங்க சொல்றார். தேவியாக வித்யாயாக தேவியாக ஜபஹான்னா, தேவியை ஜபம் எப்படி பண்றது? தேவினா அம்பாள், அம்பாள் எப்படி ஜபம் பண்றது? இங்க தேவியாக மந்திரத்தைன்னு அர்த்தம். வித்யாயாக ஜபஹா ஆயல் சக்கரார்ச்சனம் தேவியா ஜபஹா அப்படி பிரிக்கணும். சக்கரார்ச்சனம் தேவியா ஜபோவேனாம் நாம் அப்படின்னு படிக்கப்படாது. தேவியாக வித்யாயாக அது காக்காட்சி நியாயேன உபயத்துல அன்வை. இங்க காக்கா எங்க வந்தது சாஸ்திரநாமத்துல? அப்படி இல்ல, இந்த பக்கம் மட்டும் அந்த பக்கம் மட்டும். எப்படி? சக்கரார்ச்சனம் தேவியா ஜபஹா ஒண்ணு, தேவியா ஜபம் நாம் ஜெகத்தனம், சக்கரார்ச்சனம் தேவியா ஜபஹா சக்கரார்ச்சனம் பண்ணி விஜய ஜபிக்கிறது அது ஒரு செட்டு. தேவியா ஜபஹா ஜபத்தை பண்றது நாம் ஜெகத்தம். இப்படி பக்தஸ்ய கிருத்யமே தாவத் அன்யதப்யதயம் விது பக்தஸ்ய ஆவஸ்யகமிதம் நாம சஹஸ்ர கீர்த்தனம். பக்தஸ்ய கிருத்யமே தாவத், ஒரு பக்தன் பண்ண வேண்டியது இவ்வளவுதான் சார், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இது அம்பாளுக்கு மேல ஸ்ரீசக்கரத்துல ஒரு 4 புஷ்பம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஒரு நாமாக்களை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாஸ்திரநாம பாராயணம் பண்ணுங்க. அவ்வளவுதான். இது மினிமம். இது பண்ணினா வரும். பக்தஸ்ய கிருத்யமே தாவத் இவ்வளவு. அதுக்கு மேல உங்க இஷ்டம் இருந்து, டைம் இருந்து, இந்த பக்தி இருந்து, உடம்புல சக்தி இருந்து பண்ணினா பண்ணுங்க. கிருத்யமே தாவத் அவ்வளவுதான். இப்படி யாராவது சொல்வாங்க? மினிமம் பேரஸ்ட் மினிமம் என்ன சார் பண்ணணும்? இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த சாஸ்திரம் பாஷ்யத்தில் கிளியரா சொல்றது. பக்தஸ்ய கிருத்யமே தாவத் அந்யதப்யுதயம் விது. அதுக்கு மேல பண்ணினேன்னு வச்சுங்களேன், அதிகஸ்ய அதிகம் பலம். அவ்வளவு. அந்யத் அபியுதயம். அபியுதயம்னா என்ன அர்த்தம்? இது மேல பலம் வர்றதுக்காக பண்றது. அபியுதயம் விது பக்தஸ்ய ஆவஸ்யகமிதம். அவைகளுக்குள்ள சாஸ்திர உபாசனம்ங்கிறது ஆவஸ்யகமிதம் நாம சஹஸ்ர கீர்த்தனம். பக்தஸ்ய உபாசகஸ்ய உபாசகனுக்கு அபியுதயம் அபியுதய கரம், அபியுதயத்தை கொடுக்கிறது. மத்திய அச்சு, அது அபியுதயம்ங்கிறது அச்சுவலத்தையும் இருக்கு, அதனால அபியுதயத்தை கொடுக்கக்கூடியது. அபியுதய அத்தியாஸ்தி அபியுதய வியாக்கரணம். அதனால அப்படி விட்டுருவார். மத்திய அச்சு தேயஸ்கரம் இத்தியர்த்தா. மேல பண்ணினா நல்லது, அவ்வளவுதான். அர்ச்சனாதி பிராயபாடாத் அர்ச்சனாதி துல்லியத்துவம் பிரசாங்கீத். 4 தரம் அர்ச்சனம் சொல்லிட்டே இருக்கார், ஒரு தரம் தான் லாஸ்தாம் சொன்னார். ஆகையால் அது இது ஒண்ணு அப்படின்னு நினைக்காதீங்க. அதா பக்தஸ்ய ஜப பூஜாபேட்சையாபி இது சேஷா. ஜபம் பூஜை இவளை விட சாஸ்திரபாராயணம் அவசியம். தத்பல ஜனகஸ்ய உக்தத்வா. ஏன்னா சாஸ்திரமானது ஜபத்தினுடைய பலமும் அர்ச்சனையுடைய பலமும் கொடுக்கிறது. தத்ர ஹேதும் பிரவக்ஷ்யாமி ஸ்ருணுத்வம் கும்பசம்பவ புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹிதகாம்யயா. இது வரைக்கும் சொன்னோம். எல்லாம் நீங்களே சொல்லிட்டு இருக்க, காரணமே சொல்லல. சாஸ்திரம் படித்தா ரொம்ப வசதி, ரொம்ப வசதி. நன்னாதான் சொல்லு. ஏன் வசதி? இப்ப ஜபத்தை விட வசதிங்கிறது, ஜபத்தை பூஜையின வசதிங்கிறது, ஞாசத்தை விட வசதிங்கிறது. வசதி நீங்க சொன்னா போருமா? அதுல என்ன கண்டென்ட் இருக்கு? ஏன் இது வசதி சொல்ல வேண்டாமா? சொல்றேன் என்னப்பா, இது ஏன் வசதி என்கிறதுக்கு காரணம் சொல்றேன். தத்ரஹே தும்பிரவக்ஷ்யாமி. சஹஸ்ரநாமானது மிக வசதி என்றதுக்கு காரணம் சொல்கிறேன். ஸ்ருணுத்வம் கும்பசம்பவா. நீங்க சொல்லிட்டு இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேன். இன்னொரு கேளு என்ன சொல்றது. அவர்தான் கேட்டுட்டு தானே இருக்கார். ஏதோ இதற்கு காலேஜ்ல லெக்சர் சொல்லிட்டே இருப்பான், வேற எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். அப்படி இல்லாமல் இவர் 1-to-1 சிஷ்யர், ஒரு குரு ஒரு சிஷ்யர். அப்படி நடக்கிறப்ப சிஷ்யன் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஒரு 50 பேர் கிளாஸ்ல இருந்ததுன்னா வாத்தியார் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கார், மீதி பேர் எங்கேயாவது சவத்தை பார்க்கலாம், வேற ஏதோ பார்க்கலாம், இல்ல பொம்மை போட்டுக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். இதெல்லாம் நடக்கிறதா எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரே சிஷ்யன் ஒரு குருக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கார். அவர் சொல்லுங்கிறார், இவர் அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். இவர் வேற எங்கேயாவது பார்த்தா குரு என்ன பண்ணுவார்? சொல்றது அவ்வளவு. குரு அடிக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? சொல்றது நிறுத்திடுவார். அவ்வளவுதான், உனக்கு இவ்வளவுதான் பா அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்கிறதுக்காக சுணுத்துவம் கும்பசம்பவா அப்படின்னு என்ன ரொம்ப ரகசியமான விஷயம். கேட்டுட்டே இருக்க, இருந்த போது ஊதி கவனிச்சு கேளு அப்படின்னு சொல்றதுக்காக சுணுத்துவம் கும்பசம்பவா புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹிதகாம்யயா. ஒரு காலத்துல
அம்பாள் லலிதா பரமேஸ்வரி என்ன பண்ணினாலாம், பக்தானாம் ஹிதகம்யயா, பக்தாளுக்கு ஹிதம் ஏற்படணும் என்பதற்காக என்ன பண்ணின, அடுத்த ஸ்லோகத்துல வருது, வாக்தேவீர் வசனீர் முக்கியாக சமாஹூய இதமப்ரவீத் வாக்தேவதா வசன்யாத்யாக ருணுத்வம் வதனம் மம. இதுக்கு கதை சொல்றேனப்பா. இந்த சஹஸ்ரநாமம் எப்படி வந்தது? எந்த ஒரு சஹஸ்ரநாமமும் ஒரு விசேஷமான ஒரு வண்ணமயில அதுல ஒரு கௌரவம் இருக்கணும். கௌரவம் என்ன? வஸ்து கௌரவம், வக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம். இது மூணு. அது அதனுடைய கண்டென்ட்டே ரொம்ப நன்னதா இருக்கணும். அது சாதாரணமாக எல்லோராலையும் அடைய முடியாததாகவும் சுலபமானதாகவும் இருக்கக்கூடாது, ரகசியமானதா. அது ரொம்ப விலை மிகுந்ததான ஒரு பொருளா இருக்கணும். ஒரு டைமண்ட் நெக்லஸ் அது சாதாரண வெளியில வச்சுட்டு போயிடுவிட, பத்திரமா எடுத்து யாருக்கு சில பேருக்கு காட்டி சில பேருக்கு காட்டாமல், அதுவே சாதாரண தங்கால் இதுக்கெல்லாம் நான் வாங்கிட்டேன் பாருங்க, 50,000 பேர் வரவாளுக்கெல்லாம் காட்டுவேன். அதே 4 லட்சம் 7 லட்சம் இருந்தா பத்திரமா நீங்களே எடுத்து பார்க்க மாட்டேன். கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் எடுத்துன்னு போட்டு வந்ததுமே முதல் காரியம் அதை எடுத்து வச்சுட்டுதான் மற்ற காரியங்கள்லாம். அந்த அளவுக்கு அவ்வளவு வசத்தின்னு அது வஸ்து கௌரவம். அதே போலயே இது வஸ்து கௌரவம் இருக்கணும். வஸ்து கௌரவம் இல்லாத போனாலும் அது யாரிடத்துல இருந்து வந்தது? நம்ம ஒரு புதுசா ஒரு பொருளை வாங்கினோம்னா நம்ம ஆச்சாரியன் கொடுத்து வாங்கணும். அவ வாங்கினா என்ன, வக்திரு கௌரவம், அவர்கிட்ட இருந்து வந்ததுனால இது ஒரு சக்தி. அதே போல யாருக்கு போறதோ அவரிடத்துல, யாரு உபயோகிக்கிறாளோ அவரிடத்துல. ஒவ்வொரு பொருளுக்கும் 3 கௌரவம் இருக்கு. வஸ்து கௌரவம், வக்திரு கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம். இன்ட்ரின்சிக்கா அதனுடைய வேல்யூ ஒண்ணு, எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு வேல்யூ ஒண்ணு, அதே போல யார் இடத்துல செல்கிறது அந்த வேல்யூ. கங்கா நதி இருக்க, கங்கா கங்கேது யோ புரூயாத் யோஜனானாம். மதராஸ்ல இருந்து நீங்க ஸ்நானம் பண்ண பொழுது எங்கே ஜெயமனே தெய்வ கோதா அவரை சரஸ்வதி நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னி ஜெங்குரு, இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணிடையானால் கங்கையில ஸ்நானம் பண்ணினதான பலம். இந்த கங்கா மாதாவுக்கு அவ்வளவு பலம் உண்டு. எல்லா பாவங்களையும் போக்குறவள். கங்கான வஸ்து கௌரவம், இன்ட்ரின்சிக்கா வஸ்து கௌரவம். எங்கிருந்து வந்தா கங்கா மாதா? விஷ்ணு பதோத்கதா, மகாவிஷ்ணுடைய பாதத்திலிருந்து வந்தா. அதனால வந்த இடமும் வசதி. எங்க போய் சேர்றது? நதீனாம் சாகரோகதி, சமுத்திரத்துல போய் சேர்றது. வெறுமனே இந்த சமுத்திரம் இல்ல, சப்த சமுத்திரத்துக்குள்ள போய் சேர்றதான் அப்படின்னு சொல்ற. அப்ப விவகாரம் என்ன? அது எண்ட், பிகினிங்கும் வசதி, நடுவுலையும் வசதி, கடைசிலையும் வசதி. ஆகையால் தான் கங்கையை வசதிங்கிறோம். அதே போலயே இந்த லலிதா சஹஸ்ரநாமானது அம்பாளே சொன்னா இது ஆரம்பம் ரொம்ப வசதி. இது யாரு பண்ணின? வாக்தேவிகள் பண்ணின. இந்த வாக்தேவிகள் எப்படிப்பட்டவா? வாக்தேவிகள்னு யாரு? கண்ட்ரோலர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பேசுறோமோ இல்லையா, இந்த பேச்சுக்கு உரிமையானவா சில பேர். அவ சொன்ன, அதனால இது ரொம்ப வசதி. அதோட மட்டுமல்ல, அதுல இல்லாதான விஷயமே கிடையாது. இங்க லலிதா சஹஸ்ரம் சகல வேத சாரம். மேல போய் பார்க்க போறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கர்மாவும் எப்படி பண்ணணும் அத்தனையும் இங்க இருக்கு. சர்வோபனிஷத்தாரம். வேத வேத்யா ஒரு நாம, அம்பாளுடைய பேர்ல தான் வேத வேத்யா, அவ்வளவுதானே. சர்வோபனிஷத்து கொட்டா சாந்தியதீத கலாத்மகா. உபனிஷத் சாரம் இங்க இருக்கு, வேதங்களுடைய சாரம் இருக்கு, கர்மாக்களுடைய சாரம் இருக்கு. தனித்தனியா அந்தந்த நாமாவை சொல்லும் பொழுது சர்வோபனிஷத்து சொன்னதுமே அத்தனை உபனிஷத்துல இருக்கிற சாரமும் இங்க இருக்கு சொல்ல போற. வேத வேத்யான்னு சொன்னதுமே எந்தெந்த வேதத்துல என்னென்ன பிரகரணத்தை சொல்லிட்டு அத்தனையும் இங்க இருக்கு. அந்த நாம வரப்ப இப்பவே சொல்லிட்டு இருக்கல, அப்ப விஷயம் இருக்காது. அதனால விவகாரம் என்ன, இந்த நாமாக்கள் அத்தனையும். இத யாரு கேட்டா? அகஸ்தியர். ஆகையா இங்க வந்ததுனால பக்திரு கௌரவம், வஸ்து கௌரவம், ஸ்ரோத்ரு கௌரவம் மூணும் இருக்கிறதுனால இது ரொம்ப வசதியான ஒரு தத்துவம். ஆகையால் தத்ர ஹேதும் பிரவக்ஷ்யாமி ருணுத்வம் கும்ப சம்பவா புரா ஸ்ரீ லலிதா தேவி பக்தானாம் ஹித காமியா. ஒரு நாளைக்கு லலிதா பரமேஸ்வரி பக்தாளுக்கு நல்லது வரணும், பக்தாளுக்கு
ஹிதகாமியா, ஹிதத்தை கொடுத்தது, பிரியம் இல்ல. நமக்கு பிரியம் வேற, ஹிதம் வேற. குழந்தை சாக்லேட்டே கழுண்டே இருக்கும், அது ரொம்ப சாப்பிட்டா பல்லு கெட்டு போயிடும், வயிற்று வலி வரும். அம்மா என்ன பண்ற, ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்து அப்புறம் மீதி காரியங்கள்லாம் அது இது பாரு அப்புறம் தரேன், சாக்லேட் ஆயிடுத்து. போய் சொல்லப்படாது, போய் சொல்லணும், அப்பதான் குழந்தை சும்மா இருக்கும். விவகாரம் கடை போய் சொல்லப்படாதுன்னு வச்சேன்னா அது என்ன பண்ணும், அதோட அட்டென்ஷன் டைவர்ட் பண்ணி பிறகு டிவி வைக்கிறேன், பொம்மை வாங்கி தரேன், அது பாரு இது பாரு, ஏதோ ஒண்ணு சொல்லி நிறுத்துறாளோ இல்லையா. அதே மாதிரி அது பிரியம், பிரியம் இருக்கக்கூடாது, ஹிதமா இருக்கணும். எது நன்மையோ அதுதான் கொடுக்கணும். அதே போல ஜனங்களுக்கு எல்லோருக்கும் பிரியம் வரணும் என்பதற்காக வாக்தேவிகளை கூப்பிட்டா. வாக்தேவி வசினி முக்கியாக சமாஹூய இதம் அப்ரவீது, அவளை கூப்பிட்டு இப்படி சொன்னா, அம்மா இதெல்லாம் பண்ணுங்க, சரி பண்ணுங்க, எங்களுக்கு அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதக்கூடியதான யோக்கியதை எங்களுக்கு இருக்கா? யதோவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு பொருளை நாங்க எப்படி சொல்லுவோம்? எங்களுக்கு அந்த திறமை இருக்கா? நான் தான் கொடுக்கிறேன் அந்த திறமைய. இங்க வாக்தேவிகளோ இல்லையா? ஏன்னா நகுலி வாக்வாதினி அப்படிப்பட்ட தேவதைகள்லாம் இருக்கா. வாழை விட்டு 8 வாக்தேவதைகளை கொண்டிருக்கா. யாரு 8 வாக்தேவதைகள்? வசினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படின்னு 8 வாக்கு. 8வது ஆவரணத்துல, இந்த 7வது ஆவரணத்துல இவளுடைய பேர்கள்லாம் வருது. இப்படிப்பட்டதான 8 வாக்தேவதைகள் நம்ம சரீரத்துல பிரம்மரத்னத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த சக்திகள். ஏன்னா அங்கெங்கே ஒரு நாபி ஹிருத் கண்ட ரசனா சப்தங்கள்லாம் எங்க இருந்து வருது? நாபி, இதயம், கண்டம், நாக்கு, உச்சுங்குழி, இப்படிப்பட்டதான இடங்கள்ல இருந்து உதடு, இவைகள் இருந்த சத்தங்கள்லாம் வருது. அந்தந்த சத்தத்துக்கு அதிஷ்டானமான அந்தந்த தேவதைகள் இருக்கா. அவளை உண்டு பண்ணினது நான், அவளுக்கு அந்த திறமை கொடுத்தது நான். ஆகையால் நீங்க தான் உங்களுக்கு திறமை கொடுத்திருக்கேன், உங்களுக்கு தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பண்ண தெரியும், அந்த ரகசிய நாம சாகசம் உங்களுக்கு தெரியும். அதோட மட்டும் இல்ல, ஸ்ரீசக்கரத்தினுடைய ரகசியம் நீங்க அறிவேள், தினமும் என்னுடைய மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கேன். ஆகையால் உங்களை விட யாருக்கு குவாலிபிகேஷன் உண்டு அப்படின்னு அவளை புரோத்சாகம் பண்ணி எழுத வச்சாராம். ஆகையால் சஹஸ்ரநாமத்தை அம்பாளுடைய உத்தரவு மேல அம்பாளே இஷ்டப்பட்டு அம்பாளே பார்த்து யாருக்கு குவாலிபிகேஷன் இருக்கோன்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அவளால பண்ணப்பட்டது. என்னமோ நாளைக்கு அம்பாள் உங்களையும் தேர்ந்தெடுக்கலாமோ? ஏன் உங்களை குறைச்சலாம் நினைக்கிறேன்? நீங்களும் அப்படி ஜபம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களையும் தேர்ந்தெடுப்பா. ஆகையால் அப்படிப்பட்டதான வார்த்தைகளால சொல்லப்பட்டது அப்படின்னு மேல வருது. இதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் ஒரு சின்ன விசேஷம். இந்த பாரதிய வித்யாபவன் இந்த சென்டர் ஆரம்பிச்சு 53வது ஜெயந்தி. அந்த சந்தர்ப்பத்துல நிறைய ப்ரோக்ராம் வச்சுட்டு இருக்க. அதுல எல்லா ப்ரோக்ராமும் மெயின் ஹால்ல நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அடுத்த வாரம் மெயின் ஹால்ல 6:30 மணிங்கிறது பதிலா 6 மணிக்கெல்லாம், அடுத்த வாரம் மட்டும் 6 மணிக்கெல்லாம் ஞாபகமா முன்னால வந்துடும். நம்ம ஆக்டிவிட்டி வந்துருந்தா க்ளோஸ் ஆயிடும். கரெக்டா 6 மணிக்கு ஆரம்பிப்போம். அடுத்த வாரம் 9ஆம் தேதி